ஹாய் கைஸ். இப்போ வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இப்போ எந்த நிலமையில் இருக்குது, ஸோ இதனால் மார்க்கெட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. நடக்கக்கூடிய ஈவெண்ட்டாகவே எப்படி நடக்குதோ அதே விஷயமாகவே நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஒன்றும் அரசியல் கட்சி நடத்தலை. அதே மாதிரி நம்ம வந்து சரி தப்புன்னு பேசுகிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும் மிகப்பெரிய அறிவாளிகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. இஸ்ரேலி ஈரான் வார் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு நடந்தது கிடையாது. இது வந்து இஸ்ரேலி அராப் வார் அப்படிங்கிறது வந்து டோட்டலாகவே ஒரு இரண்டு மதத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? இது வந்து ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு வரலாறு. ஸோ இதனால் இது அன்னைக்கிருந்தே ஆரம்பித்தது அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம சரி தப்புன்னு சொல்லி ஒரு வீடியோவில் மற்றவங்கள மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயமாயிடும். இதில் யாராவது ஒருத்தருடைய பிலீஃபை வந்து நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளுடைய ஜாப் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் அனலிஸ்ட் அப்படிங்கிறதுனால, ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரேடராக, நம்ம இன்வெஸ்டராக நம்ம வந்து என்ன அனலைஸ் பண்ணணுமோ, ஒரு ஈவெண்ட்டை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணணுமோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், இப்போது லாஸ்ட்டாக நடந்த டெவலப்மெண்ட், இதுக்கு முன்னாடியே ஒரு இஸ்ரேல் ஈரான் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ லாஸ்ட்டாக நடந்தது மார்க்கெட் வந்து சடனாக ஃபால் ஆன ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஈரான் வந்து சடனாக ஒரு 300க்கும் மேற்பட்ட மிசைல் வந்து ராக்கெட் லான்ச்சர்ஸை வந்து இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து ஒரு அட்டாக் வந்து ஈரானை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய எம்பசியை வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சில பீப்புள்ஸையும் வந்து முக்கியமான பீப்புள்ஸும் இறந்ததுனால ஈரான் வந்து ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஈரான் முறையாக டைரெக்டாக இப்படி ஒரு பெரிய அட்டாக்கை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணது வந்து இது இவ்வளோ பெரிய அட்டாக் அப்படிங்கிறது வந்து சாதாரண அட்டாக் கிடையாது. இது சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஸோ ஈரான் வந்து ஒரு பெரிய அட்டாக்கை வந்து நடத்தியிருக்காங்க. இது ஒரு சின்ன அட்டாக் கிடையாது. ஒரு 300க்கும் மேலே இருக்கிற மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலில். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு அட்டாக் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இஸ்ரேல் வந்து அவங்களுடைய அயர்ன் டோம் அப்படிங்கக்கூடிய மிசைல் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் வந்து மேக்ஸிமம் மிசைலை வந்து ஹிட் பண்ணிருச்சு. அதில் ஒரு 2-3 மிசைல் மட்டும் இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. ஏன்னா 300 மோர் தென் 300ங்கும் போது கண்டிப்பாக எல்லாமே வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு சிலது மிஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில், இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கண்டிப்பாக திருப்பி இஸ்ரேல் வந்து பயங்கரமான ஒரு அட்டாக் கொடுப்பாங்க. இது அப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ ஒன்று அடித்தா நான் ஒன்று அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இது திருப்பி டிட் ஃபார் டேட்டுன்னு போச்சு அப்படின்னா இது ஃபுல் ஃப்ளெஜ் வாராக மாறிடும். அடுத்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்கன்னா ஈரான் வந்து திருப்பியும் அட்டாக் பண்ணுவாங்க. இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் வாராக மாறிடும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இது இருந்ததுனால ஈரான் அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே மார்க்கெட் வந்து பயங்கரமாக இறங்குச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான காரணம் இருக்குது. இது வார் மட்டும் கிடையாது. இது ஈரானில் நடக்கிற அதாவது ஈரான் மேலே நடக்கக்கூடிய ஒரு வார் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஏன்னா ஈரான் அப்படிங்கிறது வந்து ஒரு 3rd லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் கண்ட்ரி. ஸோ ஈரானுடைய மெயின் எக்கனாமியே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஸோ 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூஸுங்கிறதுனால ஆயிலோட விலை பயங்கரமாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற ஆயில் சப்ளை அடிபட்டுச்சு அப்படின்னா குளோபலில் இருக்கக்கூடிய மற்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆயில் சப்ளை வந்து பத்தாது. அதனால் சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச் இருக்கிறதுனால ஆயிலோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து இஸ்ரேல் வந்து வார் திருப்பி அட்டாக் பண்ணாங்கன்னா, இது ஃபுல் ஃப்ளெஜ் வாராக மாறுச்சுன்னா எப்படி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னா, இஸ்ரேல் கண்டிப்பாக வந்து ஈரானுடைய எக்கனாமியை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுப்பாங்க. ஏன்னா எல்லா நாடுமே வாரில் பேசிக் ஸ்ட்ராட்டஜி அந்த நாட்டுடைய எக்கனாமியை வந்து டேமேஜ் பண்ணணும். அந்த எக்கனாமியை டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதாவது உள்நாட்டு போர் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து கிளியராக ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா இப்போ ஈரானுடைய ஆயில் ரிசர்வை வந்து அடித்தாலும் சரி, இல்லை ஈரானுடைய ஆயில் சப்ளை டேங்கர்ஸ், ஸோ சப்ளை செயின், இது எல்லாத்தையுமே உடைச்சிட்டாங்க, அது மேலே எல்லாமே அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈரானுடைய எக்கனாமி சஃபராக ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கிற மக்களுக்கு வந்து பணம் வராது, சஃபராக ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் சப்ளை கட் ஆயிரும். ஸோ இது அடுத்த லெவல் பிரச்சனை எங்கே கொண்டு போகும் அப்படின்னா, ஈரானுக்குள்ளே உள்நாட்டு போர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா ஈரானில் இருக்கிற மக்களில் எல்லா நாடுமே
அந்த நாட்டுக்கு எதிரான குரூப் வந்து எப்பவுமே இருப்பாங்க. இந்தியாவிலையும் இருக்காங்க, மற்ற நாட்டிலையும் இருக்காங்க. எல்லா நாட்டிலையுமே அந்த நாட்டை எப்படி டேமேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. அவங்க சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் வந்து கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்துடுவாங்க. இந்த மாதிரி டெரரிசம் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துடுவாங்க. ஈரான்லேயே உள்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாகவும் எப்போ கவுக்கலாம், எப்போ வந்து இந்த நாட்டை வந்து டேமேஜ் பண்ணலாங்க கூடிய பீப்புள்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மெர்சனரிஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு வெப்பன்ஸ் அண்டு மணியை சப்ளை பண்ணி அங்கே உள்நாட்டு போரை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதனால் உள்ளிருந்து ஒரு டேமேஜ் நடக்கும், வெளியிருந்து ஒரு டேமேஜ் நடக்கும். இது வந்து இஸ்ரேல் மட்டும் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல. ஏன்னா ஈரானும் பண்ணும். ஈரானும் வந்து இஸ்ரேலுக்கு என்னென்னலாம் டேமேஜ் பண்ண முடியுமோ இதே மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து அவங்களும் க்ரியேட் பண்ணுவாங்க, அவங்களும் டேமேஜ் பண்ணுவாங்க. இது சாதாரண ஒரு விஷயம். அப்போ இதில் மெயினாக அடிபடுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானுக்கு அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இஸ்ரேல் கண்டிப்பாக ஆயில் மார்க்கெட் வந்து ஸ்பைக் ஆக ஆரம்பிக்குங்கிறதுனால இப்போவே வந்து அதோடைய ரியாக்ஷன் தெரிஞ்சோடனே பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து சடனாக ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இது ஒரு பெரிய ஆயில் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய டேமேஜ் வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் லெவலில் இன்ஃப்ளேஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதுலேயும் மெயினாக இந்தியா வந்து ஆயில் கன்சப்ஷன் கண்ட்ரி. ஏன்னா நமக்கு தெரியும் எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் இன்புட் ரா மெட்டீரியல் வந்து ஆயில் தான், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் ஆயில் தான். அதனால் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எல்லா பொருளுடைய விலையும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா ரா மெட்டீரியலும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா எல்லா ப்ரொடக்ஷனுடைய ப்ராடக்ட்டும் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆயில் திருப்பியும் ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியில் கிட்டத்தட்ட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 72 நாளைக்கு வந்து ஆயில் ரிசர்வ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் பஃபராக வச்சுருப்பாங்க. ஏன்னா இருக்கிற எல்லா ஆயிலையுமே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். ஒரு 72 நாளைக்கு எப்போவுமே பேலன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பஃபராக வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அந்த 72 நாளைக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அது இன்னும் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். ஆயில் மார்க்கெட் ஸ்பைக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இங்கேயும் சரி யூஎஸ்லேயும் சரி பீக்கில் தான் இருக்குது. திரும்பவும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் வந்து இந்தியாவும் வந்துடுவாங்க, யூஎஸும் வந்துடுவாங்க. ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாங்களா அப்படின்னு பார்த்துருக்காங்க மார்க்கெட்டு. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 2024 ஜூன் ஜூலை அந்த மாதத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு 6 மாதம் குறைக்க மாட்டாங்க, செகண்ட் 6 மாதத்தில் குறைக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாத்துக்குமே இருந்தது. முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். இது 2023 டிசம்பர் மாதம் கடைசியிலேயே வந்து இந்த விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ இப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறாங்கிறதுனால புல் மார்க்கெட் வந்து கிளியராக வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது, நல்லா மேலே போயிட்டு இருந்தது. அப்போ இப்போ திரும்பவும் வந்து யூஎஸில் இன்ஃப்ளேஷனுடைய டார்கெட் வந்து உடனே வந்து குறையலை, ஒரு பம்ப் ஆகுது அப்படிங்கிறதுனால அவங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாமா வேண்டாமா, இல்லை இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் திரும்பவும் ஆயில் மார்க்கெட்லேயே அடி விழுந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக குறைக்க மாட்டாங்க, இன்க்ரீஸ் வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய நாடுமே அந்த சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ தாராளமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மார்க்கெட் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா சடனாக மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ ஆகுது. ஏன்னா இந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு விஷயம் இன்ஃப்ளேஷன் பெருசாக குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தது, திடீர்னு பம்ப் ஆகுது அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இதே லெவலில் மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதுவே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அப்போவே வந்து விழுக ஆரம்பிச்சது மார்க்கெட். ரெண்டாவது நெகட்டிவ் பாயிண்ட் மொரீஷியஸ் டேக்ஸ் பிரச்சனை. ஸோ மொரீஷியஸ்லேருந்து தான் நம்மளுடைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஏன்னா இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாருமே வந்து மொரீஷியஸில் கம்பெனி ஓப்பன் பண்ணி அது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டேக்ஸ் வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா மொரீஷியஸ் இஸ் அ டேக்ஸ் ஹெவன் அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால. ஸோ இந்த பிரச்சனையிலையும் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, அந்த அக்ரிமெண்ட் கிடையாது, டேக்ஸ் கட்டணுங்கிற மாதிரி திரும்பி சொல்கிறதுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளியே போகுது. ஸோ முதல் பிரச்சனை இன்ஃப்ளேஷனே குறையில, திரும்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் திரும்பி டேக்ஸ் பிரச்சனை, அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஆயில் ஸ்பைக்கும் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு சாதகமான விஷயங்கள் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ இத்தனை நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. சரி,
பாசிட்டிவ் பாயிண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய மேக்ரோ எக்கனாமிக் அனலைசஸில் ஜியோ பொலிட்டிக்கலாகவும் அனலைஸ் பண்ணும்போது ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் வந்து நமக்கு பாசிட்டிவ் இருக்குது. என்னன்னா ப்ரைஸ் குறையுது, அவ்வளோதான். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு அக்யூமுலேஷன் பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது, இந்தியா இஸ் அ க்ரோவிங் கண்ட்ரி, ஸோ எமர்ஜிங் மார்க்கெட் அப்படிங்கிறது 2 பாயிண்ட் தானே தவிர, ரீசன்ட் ஈவெண்ட்ஸ் பேஸ்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈவெண்ட் சுச்சுவேஷனில் இது எதுவுமே ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் கிடையாது, மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான சுச்சுவேஷன் கிடையாது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ இப்போது ஃபைனலாக இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் வந்து ஸ்பைக் ஆனதுனால இப்படி நடந்தது. சரி, இப்போ இதெல்லாம் நடந்தது. இப்போ ரீசெண்டாக அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் திருப்பி அட்டாக் பண்ணால்தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுது. ஸோ அதனால் அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம், எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணதா ஒரு நியூஸ் வந்து அடுத்து வெளியே வந்தது. அந்த நியூஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ஃபகான், அதாவது ஈரானில் இஸ்ஃபகான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இஸ்ஃபகான் அப்படிங்கிற இடம் வந்து ஈரானுக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய இடம் கிடையாது, ஈரானுடைய மெயின் பார்ட் ஆஃப் சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். ஸோ ரொம்ப தூரம் ஈரானில் சென்ட்ரலாக இருக்கக்கூடிய இடம் இஸ்ஃபகான் அப்படிங்கிறது. இந்த இஸ்ஃபகான் அப்படிங்கிற இடத்துக்கு என்ன பெரிய முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம், அதாவது வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதாவது அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஆராய்ச்சி கூடமாக அந்த இடத்துல பக்கத்துலேயே இருக்குது. அது யுரேனியம் என்ரிச்மெண்ட் சைட்டாகவும் இருக்குது. சரிங்களா, யுரேனியத்தை எடுத்து பாதுகாத்து என்ரிச் பண்ணக்கூடிய ஒரு சைட்டாகவும் இருக்குது. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே அட்டாக் நடந்திருக்குது அப்படின்னா அது வந்து இஸ்ரேல் பண்ணதாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இஸ்ரேலும் பெருசாக வந்து இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கலை. 2 பேருமே வந்து வாயை திறக்க வந்தாங்க. ஈரான் கவர்மெண்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, டவுன் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் அட்டாக் நடக்கலை, 2 ட்ரோன் வந்தது, அதை நாங்கள் வந்து ஷூட் பண்ணி கீழே விழுந்ததுனால அந்த சத்தம் தான் அப்படி கேட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து எங்கள் ஈரானில் குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மை மாதிரி, இந்த விஷயத்தெல்லாம் வச்சு எங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி, ஒரு இஸ்ரேல் தான் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் ஈரான் வந்து டவுன் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பெருசாக ரிட்டாலியேஷனை அவங்களும் கொண்டு போகல. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு லேமான மெசேஜ். இஸ்ரேலுடைய அஃபிஷியல்ஸ் வந்து பெருசாக யாருமே வந்து ஒரு வீக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விட்டர் மெசேஜும் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே போட்டாங்க. பெருசாக வந்து இதுக்கு வந்து நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைரக்ட் மெசேஜ் வந்து கொடுக்கல. ஆனால் இஸ்ரேல் தான் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இஸ்ரேல் இது மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஈரானுடைய சென்ட்ரல் பார்ட்டு, அப்போது ஈரானில் எந்த இடத்துல வேணாலும் நாங்கள் அட்டாக் பண்ண முடியும், உங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் சிஸ்டம், ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம், நாங்கள் வந்து உள்ளே வந்து எங்களால் எந்த இடத்துல குண்டு போட முடியுமோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நாங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிட்டு போயிட்டோம். ஸோ இதுதான் உங்களுக்கான மெசேஜ். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எங்கே வேணாலும் நாங்கள் அட்டாக் பண்ண முடியும், எங்களுடைய சிஸ்டம் வந்து உங்களோட சுப்பீரியர் அப்படிங்கிறத காமிச்சாங்க. ஏன்னா இவங்க 300 மிசைல் அடித்தும் இவங்களை வந்து இஸ்ரேலை எதுவும் பண்ண முடியல, ப்ரிவெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இஸ்ரேல் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு டார்கெட் பண்ணி உள்ள ஈரானுக்குள்ளே வந்து மிசைல் லான்ச் ஆகி வெடிச்சிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு எங்களுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து இது மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறதே வந்து அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க. ஒரு அரசியல் ஈவெண்ட்டு இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ், ஒரு கம்யூனிகேஷனை வந்து மாஸ் கம்யூனிகேஷனை கொடுக்கும். அது மூலமாக மக்கள் என்ன பேசுகிறாங்க, என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அது மூலமாக அடுத்து அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மெசேஜை வந்து கொடுக்குறது தான் வந்து அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வார்லேயும் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்டிமிடேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2 பேருமே டவுன் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்கலேஷன் பண்ணலை, இந்த சுச்சுவேஷனை வந்து டவுன் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈரானும் பெருசாக வந்து அதை வந்து டவுன் ப்ளே பண்ணி ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லை அப்படின்னா திருப்பி அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேறு, ஆனால் ஒன்றுமே பெரிய விஷயம் கிடையாது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கொண்டு போயிட்டாங்க. இஸ்ரேலும் பெருசாக அதுக்கப்புறம் பேசலை, நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் பார்த்தியா, அப்படி பண்ணிட்டோம் பார்த்தியா, இதை அடிச்சிருவோம், உடச்சிருவோம், நாங்கள் இப்போ குண்டை போட்டோம், இன்னொன்று போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் அவங்களும் வந்து பில்டப் கொடுக்கல பண்ணதுக்காக. ஆனால் இன்டெரக்டாக ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே, ஒரு மாஸாக, அதாவது மாஸ் மீடியாவாக மாஸ் பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். இஸ்ரேல் வந்து மாஸ் அப்படின்ட்டு நான் சொல்லலை, ஏன்னா எந்த சைடும் நம்ம எடுக்க முடியாது.
ஸோ இப்படி வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இது ஏதோ பெரிய வார் நடக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இது ஒன்றும் ஆகாது போல இருக்குன்னு சடனாக ஸ்பைக்கான ஆயில் குறைஞ்சிருச்சு. ஸோ ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து முக்கியமாக நோட் பண்ணணுன்னா, இந்த ஸ்பைக்கான ஆயில் குறைஞ்சி அதாவது மேலே போன ஆயில் திருப்பி பழைய ரேட்டுக்கு வந்து நின்றுருக்குது அப்படிங்கிறது தானே தவிர ஓவராலாக ஆயில் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 16% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் முழுக்க நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். அப்போ கண்டிப்பாக இது ஒரு த்ரெட் இருந்துகிட்டே இருக்கும்போது ஆயில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர ரெடியூஸ் ஆகாது. இதை தான் ஈரானும் விரும்புவாங்க, ரஷ்யாவும் விரும்புவாங்க, ஆயில் ரிச் கண்ட்ரிஸ் எல்லாமே விரும்புவாங்க. ஏன்னா ஆயிலுடைய விலை இன்க்ரீஸ் ஆனால் இவங்களுக்கு லாபம் தான். ஸோ அதனால் இந்த சிச்சுவேஷன் த்ரெட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்படியாவே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட இருக்கும். ரெண்டாவது யூஎஸும் சேங்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சேங்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க, ஈரானுக்கு சேங்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா திருப்பியும் விலை ஏறத்தான் போகுது. சரிங்களா? அப்போது இத்தனை நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் இப்போது இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறதுனால இதில் நம்ம மார்க்கெட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பியரிஷ் கண்டிஷன் தான் இருக்குது. எப்பப்பெல்லாம் ஹையில் போகுதோ அப்பப்பெல்லாம் நான் மார்க்கெட்டை ஷார்ட்டிங் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் டெக்னிக்கல். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் டெக்னிக்கல் இல்லாமல் நீங்கள் வந்து இதை வந்து நம்ம சும்மா போய் ஷார்ட்டிங் அடிச்சிட முடியாது. லாஸ்ட்டு ஒரு வாரமாக கிட்டத்தட்ட நான் 20,000, 25,000, 30,000க்கு மேலே ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட் ஏறிச்சோ அப்பப்பெல்லாம் ஷார்ட்டிங் அடிச்சிருக்கேன். ஸோ அதோடைய லைவ் வீடியோஸும் கூட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும். நான் ஷார்ட்டிங் தான் 2-3 டைம் இந்த போன வாரம் ஃபுல்லாக ஷார்ட்டிங்கே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணணும், டேரெக்டாக வந்து பண்ணிட முடியாது. ஸோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணணுன்னா அதுவும் பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இதுதான். அதனால் பெரிய லெவலில் பாசிட்டிவ் இல்லை. ஆனால் இந்த சிச்சுவேஷன் வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆகிருக்கு. வார் சிச்சுவேஷன் பெருசாக எஸ்கலேட் ஆகலை, சால்வ் ஆகலை. ஆனால் அதே சமயத்தில் எஸ்கலேட் ஆகலை அப்படிங்கிறதுனால பழைய நிலைமைக்கு வந்திருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் நெகட்டிவ் தான். ஒரு 100% நெகட்டிவ் இருந்தது, ஒரு 70 to 60% நெகட்டிவ்க்கு வந்திருக்குது. நீங்கள் அடுத்து யூஎஸ் ஃபெட் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த டேட்டாவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்குது. அதனால் நான் மார்க்கெட்டை வந்து புல்லிஷ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கல. ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செக்டார்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானாலும் அதுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். அதனால் அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செக்டார்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு திருப்பி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதனால் அதில் போக ஆரம்பிக்கும் இந்த பணமெல்லாம். அதனால் அந்த இடத்துல மார்க்கெட்டு ஏற ஆரம்பிக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் வந்து நாட் புல்லிஷ், மீடியம் பேரிஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் நாட் அதாவது வந்து ஒரு புல்லிஷ் 100% புல்லிஷ் ஆர் 70% புல்லிஷ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஸோ இதை என்னுடைய என்க்ளேஷன். ஸோ நான் வந்து மார்க்கெட்டுடைய ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அடுத்த டேட்டா டெவலப்மெண்ட் வந்தால்தான் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதனால் நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்து.